எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் வந்து ஈரல் குழம்பு தெரியுதா? இது கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மீன் பச்சையாக இருக்குது, மசாலா போட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து காலையில் கருப்பு கவனி தோசை, சட்னி காளி, அப்புறம் சூடான ரசம், அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிச்சாச்சு. இந்த இளநியை பற்றி ஒரு கதைப்பா. இளநி வந்து குடித்தா ஈரம் அப்படின்னு ஒரு சிலர் அப்படி நினைக்கிறாங்க. காலைல வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது இளநி. சாதம் இளநி வந்து வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. நான் ஒரு முறை வந்து நல்ல பனி காலத்தில் வந்து குளிர் காலத்தில் இளநி டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் நிலத்தில் நல்ல இனிப்பு. அதை வந்து நான் வந்து 7 இளநி சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து சாப்பிடாம மதியம் வரும் தண்ணி குடிச்சிட்டு 7 இளநி குடித்தேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு தண்ணி. எதுக்கு சொல்கிறேன்னா, சளி பிடிக்காது, இளநி ரொம்ப நல்லது. அதை வந்து சொல்லணுன்னு நினச்சேன், சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வணக்கம். நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்ல கமெண்ட் யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் வந்து எனக்கு நிறைய லைக் வந்துச்சு, நிறைய வந்து வியூஸ் போனாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிங்க. அதனால் வந்து எல்லாருக்கும் நன்றி. ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நான் வந்து 2 இளநி குடிக்க போகிறேன், அம்மாவுக்கு 1 இளநி. அனைவருக்கும் இனிய ஞாயிறு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்க, இது வந்து ஐடியா. இது உள்ள ஸ்பூனு. இளநி குடிச்சிட்டு இது உள்ளே வந்து ஸ்பூன் போட்டு இப்படி பெருசாக ஓட்டை போட்டு இதில் சாப்பிட்லாம். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் வெட்டி கை வலிக்க அந்த மாதிரி பண்ணாமல். ஐடியா சூப்பராக இருக்கா? வேறு யாருனா கூட இதை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் தான் இதை சிந்திச்சேன். நல்லா இருக்கா? இதில் ஸ்பூன் போட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். நன்றி.